ஜோதிடம் சொல்வதன் மூலம் நிறைய பணம் சம்பாதிக்கும் ஜாதகர் யார்? அதை ஜாதகத்தை பார்த்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு சில ஜோதிடர்கள் ஜோதிட பலன் சொல்வதன் மூலம் நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. அதன் மூலம் பேர் புகழ் எல்லாம் கிடைக்குது அவங்களுக்கு. சரி, அவங்களுக்கு ஜாதகத்தில் கிரக அமர்வுகள் எப்படி இருக்கும் அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். புத்திஸ்தானம் அப்படின்னு சொல்கிற 5ஆம் இடம், அதாவது லக்னத்திலிருந்து எண்ணி வருகின்ற 5ஆம் இடம், 5ஆம் வீட்டு அதிபர் அவர் 11ல் இருக்கணும். 11ஆம் வீட்டு அதிபர் 2ஆம் வீட்டில் இருக்கலாம், அல்லது 2ஆம் வீட்டு அதிபர் 11ஆம் வீட்டில் இருக்கலாம். இந்த மாதிரி இருந்துட்டா அந்த ஜாதகர் ஜோதிடம் சொல்லுவார், நல்லா சொல்லுவார், நிறைய சொல்லுவார். அதன் மூலம் பணமும் அதிகமாக சம்பாதிப்பார். அது மட்டும் அல்ல, 5ஆம் இடத்துல குரு, சனி, புதன், சூரியன், இந்த 4 கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகம் 5ஆம் இடத்துல இருக்கணும். இருந்துட்டால் அந்த ஜாதகருக்கு ஜோதிடத்தின் மூலம் நிறைய பெயர் புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாமே கிடைக்கும். 5ஆம் இடத்துல சனி, குரு, புதன், சூரியன், இந்த 4 கிரகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் நிற்கணும். 5ஆம் வீட்டு அதிபர் 11ஆம் வீட்டில் இருக்கணும். 11ஆம் வீட்டு அதிபர் 2ஆம் வீட்டில் இருக்கணும், அல்லது 2ஆம் வீட்டு அதிபர் 11ல் இருக்கலாம். இந்த மாதிரி இருந்துட்டால் அந்த ஜாதகர் ஜோதிடம் சொல்வதன் மூலம் நிறைய பணம் சம்பாதிப்பார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.